சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வந்துட்டு நம்ம குழம்புக்காக சில நேரங்களில் வந்து அதிகமாக வந்து உரிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் வந்து உரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயத்தை அப்படி வந்து போட்டுருங்க. தோலோடே வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. இது கூடவே நான் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு பல்லும் வந்து சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது 2யுமே வந்து தண்ணியில் வந்து அப்படியே வந்து ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நார்மலாக நான் கையை வச்சு இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து நிறைய தோல் வந்து தானாக உறிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் லேசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தோல்லாம் வந்து ஈஸியாகவே உறிஞ்சு வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கிறது மட்டும் நான் வந்து கத்தி வச்சு மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா உரித்தேன். ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. இந்த மாதிரி வந்து நம்ம உரிக்கிறப்போ எவ்வளோ வெங்காயம்னாலும் ஈஸியாக வந்து உரிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மேல் நோக்கி இருக்கு பாருங்க, அந்த மேலே வந்து காம்பு பகுதி இருக்கும் இல்லையா, அதை வந்து உரிக்கலை. அதை அப்படியே வந்து வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து இந்த மாதிரி கையை வச்சே வந்து ப்ரெஸ் பண்ணி உரிச்சிக்கிட்டேன். சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்போடு வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், வச்சே ஸ்டோர் பண்ணிக்கலாம். காம்போடே வந்து அப்படி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக வந்து உரிச்சிட்டு இன்னொரு டைம் வேறு ஒரு தண்ணியில் வந்து கழுவிக்கோங்க. வெங்காயத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து உரித்து வச்சது எல்லாமே வந்து காட்டுறேன். இந்த மாதிரி வந்து உரிச்சிட்டேன். ஒரு சிலது வந்து மேலே அந்த காம்போடே வந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். காம்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை வந்து உடனேவே சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிடுங்க.